வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மசாலா இட்லி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இட்லி மீந்திருக்கும். அந்த இட்லி என்ன பண்ணுறது, நைட்டும் அந்த இட்லி சாப்பிடணுமா அப்படி சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்களே. அந்த டைமில் இந்த மாதிரி மசாலா இட்லி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு பிறகு கிள்ளி போட்ட சாம்பார் பண்ணவே புளி ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் துவரம்பருப்பு வேக வைக்கணும், மசாலா போடணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குல்ல. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பருப்பை வேக வச்சு அப்படியே தாளித்து போட்டு ஒரு சூப்பரான சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போது இந்த மசாலா இட்லி எப்படி பண்ணுறது பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாம். இட்லி 6 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 1, இடித்த பூண்டு 8 நம்பர், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 50 ml, ஸ்வீட் சில்லி சாஸ் 3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மிளகு பவுடர் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த இட்லியை நம்ம சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம். நான் 1/4 இல்லை 1/6 கட் பண்ணல. அப்படி கட் பண்ண ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இட்லி நிறைய பேர் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா இட்லி பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் அப்படி பண்ண போகிறதில்ல. ஏன் கிட்ட இந்த இட்லியில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்குல்ல. அதனால் டேரெக்டாக மசாலா ரெடி பண்ணிவிட்டு இந்த இட்லியை போட்டு டாஸ் பண்ண போகிறோம். இந்த கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு கடுகு, சோம்பு. கடுகு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சோம்போட தாளிப்பு கம்மியாக போட்டிருப்பேன். இந்த இடத்துல இடித்த பூண்டு போடுறோம் பார்த்தீங்களா, இப்போ ஸ்கின்னும் நீங்கள் போடலாம், ஒன்றும் தவறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் மசாலா அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போட்ட பிறகு இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த தாளிப்போட இந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை இதில் போடுறோம். வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அதே டைமில் வெங்காயம் வதங்கக்கூடாது. ஏங்கிட்டனா இந்த மசாலா இட்லி நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் போட்ட உடனே ஜஸ்ட் லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். இந்த தக்காளியும் அதே மாதிரி ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இதுக்கு பிறகு தனியா பவுடர், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக, அதாவது அரை குழி கரண்டி அளவுக்கு தண்ணி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு டொமேட்டோ கெச்சப். இந்த மசாலா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அப்படி குக் பண்ண டேஸ்ட் மாறும். அதனால் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ண உடனே டொமேட்டோ கெச்சப் போடுறோம். அதுக்கப்புறம் ஸ்வீட் சில்லி சாஸ். இந்த ஸ்வீட் சில்லி சாஸ் எதுக்காக போடுறோங்கன்னா இனிப்பு தன்மை கொடுக்கும். டொமேட்டோ கெச்சப்பில் புளிப்பும் இனிப்பும் இருக்கும். ஆனால் இந்த ஸ்வீட் சில்லி சாஸில் கொஞ்சம் அந்த ஷார்ப்பான இனிப்பு தன்மை இருக்கும்போது இந்த மசாலாவோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால தான் இந்த சாஸ் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க இந்த இட்லியை போடுறோம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த கொத்தமல்லியும் போடுங்க. அதுக்கு பிறகு மிளகு பவுடர் கொஞ்சமாக போடணும். அதிகமான குவான்டிட்டி போட்டால் டேஸ்ட்டு மாற ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு இந்த இட்லியை ஜஸ்ட் லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் டாஸ் பண்ணக்கூடாது. டாஸ் பண்ணும்போது உங்களோட அடுப்பு ஹை ஃப்ளேம் வச்சு ஜஸ்ட் டாஸ் பண்ணிடணும். அதிகபட்சம் ஒரு 2 வாட்டி டாஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் டாஸ் பண்ணால் இட்லி உடைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஒரு மசாலா இட்லி எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னா மார்னிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்ச டைமில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சூப்பரான சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கிள்ளி போட்ட சாம்பார் தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/2 கப்பு, சின்ன வெங்காயம் 25 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2லேருந்து 3 நம்பர், பூண்டு 20 பல், பச்சை மிளகாய் 3, காய்ந்த மிளகாய் 5 நம்பர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன்,
கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, உப்பு 2 டேஸ்ட், நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க கிள்ளி போட்ட சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல பருப்பு வேக வைக்க போகிறோம். இந்த பருப்பு என்ன ரேஷியோ என்ன கேட்டிங்கன்னா, 1 கப்பு துவரம்பருப்பு போடுறீங்கன்னா அதில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போடணும். அந்த பாசிப்பருப்பு போட்ட பிறகு தண்ணி, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா காரத்துக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள். இதெல்லாம் போட்ட பிறகு கடைசி தக்காளி போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துருங்க. நீங்கள் வீட்டில் எப்பவுமே சாம்பார் செய்யும்போது பருப்பு நல்லா வேக வச்சுருக்கணும். சில பேர் என்ன பண்ணுன்னா, இந்த பருப்பு வேக வச்ச பிறகு மத்தில் நல்லா கரைஞ்சிருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பருப்பு எந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வருதோ அப்போ தான் மசாலா போட்டு குக் பண்ணிடும்போது கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். சில பேர் மசாலா போட்டிருப்பாங்க, அந்த பருப்பு தனியாக இருக்கும். அப்படி சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் பருப்பு நல்லா வேக வைக்கணும்னு சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த பருப்பை தாளிக்க போகிறோம். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம், பூண்டு நல்லா இடித்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது உரிச்ச பூண்டு போட்டிருப்பேன், ஆனால் தாளிப்பில் தோலோடு இடித்து போட்டிருப்போம். இதுக்கு பிறகு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய். இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த காஞ்ச மிளகாவை நல்லா ஒன்று பாதியாக உடச்சி போடுவாங்க, அதாவது பிச்சு போடுவாங்க. விதையோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும், விதை இல்லாமல் போட்டிங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த தாளிப்புலாம் போட்ட பிறகு இந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்குங்க. வதங்கி வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளிகளை யூஸ் பண்ணுறோம். தக்காளி 2லேருந்து 3 தக்காளி சொல்லியிருக்கேன்ல, அதில் ஒரு தக்காளி வேக வைக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கேன், மீதி தக்காளி இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மசாலா ரெடி பண்ணும்போது 1/4 டீஸ்பூன், பருப்பு வேகும் போது. இதுக்கு பிறகு சில்லி பவுடர், தனியா பவுடர், உப்புலாம் போட்டிருக்கேன். இந்த கிள்ளி போட்ட சாம்பார் செய்யும்போது மிளகாத்தூளோ தனியாத்தூளோ அதிகமாக போடக்கூடாது. காஞ்ச மிளகாய் காரத்துக்கும் பச்சை மிளகாய் காரத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்குங்க. வதங்கி வர டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். அதே டைமில் நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்க செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இன்கேஸ் காரம் கம்மியாக இருந்ததுன்னா அந்த டைமில் பவுடர் மசாலா போடாது, பச்சை மிளகாய் வேணால் நீங்கள் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா கொதி வருதா, அதே டைமில் இந்த வெங்காயம் தக்காளி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் முழுசாக இருக்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த பருப்பு போடுறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் சாம்பார் செய்யும்போது நல்லா வதக்கிட்டு பண்ணுவீங்களே, அந்த மாதிரி வேண்டாம். கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு போடுறோம். இந்த பருப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. இப்போது பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கடைசியாக பெருங்காயம் போடுங்க. இந்த மாதிரி சாம்பார் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது பெருங்காயம் கடைசியாக போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நெய் போடுறோம். திருப்பியும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, எப்படி தாளிப்பு யூஸ் பண்ணுறோம், பருப்பு எப்படி வேக வைக்கிறோம், அதே டைமில் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறோம். அதாவது ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது, தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கரெக்டான டெக்ஸ்சரில் நீங்கள் குக் பண்ணி எடுத்தால் சூப்பர்.